யோவான் 14ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்தது தான். யோவான் 14. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். முதலாவது 2 காரியத்தை நம்ம பார்த்தோம். அது ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை ஆண்டவர் நமக்கு சொன்னார். உனக்கான பிளான்லாம் நான் வச்சுருக்கேன், உனக்கான வழி எல்லாவற்றையும் நான் வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த வசனம், இந்த வார்த்தை, இந்த 3வது குறிப்பு என்ன சொல்லுகிறது என்றால், நான் உங்களுக்காக என்ன பண்ணி வைத்திருக்கிறேன்? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். இந்த ஸ்தலம் யாருக்கு கொடுக்கப்படும் என்றால், ஆயத்தமாக இருக்கிறவனுக்கு தான் கொடுக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது 2 காரியத்தை நம்ம பார்த்தோம். அது ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட யாவருக்கும் ஆண்டவர் அந்த திட்டத்தை வைத்திருக்கிறார், அந்த வழியை வைத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அந்த திட்டத்தை நமக்கு கொடுப்பார். அவருடைய வழிகளை நாம் கை கொள்ளும் போது அவர் வழியிலே நம்மை நடத்துவார். அது எல்லாருக்குமே உள்ளது. ஆனால் இந்த 3வது காரியம் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் என்ன பண்ண போகிறேன்? ஆயத்தம் பண்ண போகிறேன். இந்த ஸ்தலம் யாருக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், அவருக்காக, அவருடைய வருகைக்காக. அந்த ஸ்தலத்திலே நான் போய் வாழ வேண்டும், அந்த பரலோக ராஜ்யத்திலே நான் அவரோடு கூட வாழ வேண்டும் என்ற அந்த ஆயத்தத்தோடு, அந்த எண்ணத்தோடு, அந்த சிந்தனையோடு, அந்த ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆயத்தத்தோடையே இருப்பாங்க. இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு எல்லா வீடு வாசல்கள் எல்லாமே தேவை, நல்ல வேலை தேவை, நல்ல ஒரு குடும்பம் தேவை, எல்லாமே தேவைப்படுகிறது. இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்கணும். எல்லா சந்தோஷங்களையும், அதாவது ஆண்டவருடைய சித்தத்திற்கு உட்பட்டு நம்ம எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் எல்லா வழிவகைகளையும் செய்து கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நாம் இந்த இடத்துல எப்படி தங்கியிருக்கிறோமோ, ஒரு பரதேசிகளை போல, சொல்லுங்க, பரதேசிகளாய் தங்கி இருக்கிறோம். ஆபிரகாம் வாழும்போது அவனுக்கு இருந்த ஆசீர்வாதத்தினால அந்த பூமியே தாங்க முடியலை. அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அவன் அந்த இடமே தாங்கக்கூடாத அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆனாலும் ஆபிரகாமுக்கு சொந்த வீடு கிடையாது. எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுக்கு இருந்துச்சு. சொந்தமாக எதுவுமே வீடெல்லாம் வாங்கிக்கிச்சு. அதனால நீங்கள் சொந்த வீடு வாங்கக்கூடாதுன்னு இல்லை, நீங்கள் வாங்கணும். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்க எல்லா தேவைகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவைகளை நீங்கள் நேர்த்தியாய் நீங்கள் சம்பாதிப்பீர்களானால் அதற்குரிய ஆண்டவர் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார். எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்க வேண்டும். ஆனாலும் நம்ம என்னவா இருக்கிறோமா? ஒரு பரதேசிகளாக இருக்கிறோம். நம்முடைய ராஜ்யம் இங்கே இல்லை, நம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கிறது. அவரோடு கூட நாம் 1000 வருடங்கள் அரசாட்சி செய்ய போகிறோம். அப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு இந்த ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கேட்ட உடனே ரெடிமேடாக ஒரு சில காரியங்கள்லாம் வரும். நீங்கள் இப்போ துணியே வாங்குறீங்க, சுடிதாரோ ஒரு பேண்ட் ஷர்ட்டை வாங்குறீங்க அப்படின்னா, போய் ஏதோ ஒரு கடையில் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு உங்கள் சைஸ் மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். அப்படி தானே? உங்கள் இடுப்பு சைஸோ இல்லை ஷோல்டர் சைஸோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த சைஸுக்குரியதை எடுத்து